சீசன் எனக்கு முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து கான்ட்ரோவர்சியான விஷயங்கள், நெறைய இன்டர்வியூ போயிட்டுருக்கு. அத பத்தி தான் பார்க்க போறோம். அதுலயும் வந்து குறிப்பா விக்கல்ஸ் விக்ரம் இருக்கார் இல்லையா? டாப் 3 கண்டஸ்டன்ட்ல அவரும் ஒருத்தரு. ஸோ அவரு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவரு இன்ஸ்டா ஸ்டேட்டஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிங் ஆஃப் காமெடின்னு சொல்லிட்டு விக்ரம், குயின் ஆஃப் ஹார்ட்ஸ் கனித்திரு. ஸோ இந்த மாரி வந்து ஒரு போஸ்ட் அவரோட ரசிகர் வச்சிருக்காரு. அத வந்து இவரு வந்து அவரோட இன்ஸ்டா பேஜ்ல வச்சிருக்காரு. ஸோ இது மட்டும் இல்லாம, இவர் வந்து அவங்க அந்த அன்பு கேங் இருக்கு இல்லையா? ஸோ அத வச்சு சும்மா கலாய்ச்சிருக்காரா? இல்ல அவங்கள பண்ண தவறுக்கு வந்து பிராயச்சித்தம் மாரி பண்ணியிருக்காங்களான்னு தான் தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவரு சேனல்ல வந்து வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கனி, சுபிக்ஷா, அரோரா, துஷார், ஆதிரை ஸோ இவங்க எல்லாம் வச்சு ஒரு காமெடி மாரி பண்ணியிருக்காரு. என்னன்னா, அவங்க உள்ள பண்ண சம்பவங்கள், அவங்க இன்டர்வியூவர் என்னென்ன பேசுனாங்க, இன்டர்வியூவர் அவங்கள என்னென்ன கேள்வி கேட்டாங்க. ஸோ இத வச்சு ஒண்ணு பண்ணியிருக்காரு. உண்மையே அத வந்து அவங்க நல்லதுக்காக செஞ்சாரா? இல்ல ஒரு காமெடிக்காக பண்ணாரான்னு தெரியல எதுவுமே. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க மக்களே. சுபிக்ஷா அவர் சொல்லும்போது, "நீங்க விக்ரமோட ஷேடோவிலே இருந்துட்டீங்க. 90 நாள் வந்து அவர் கூட இருந்ததால தான் நீங்க வெளில வந்துட்டீங்க." அப்படின்ற மாரி சர்காஸ்டிக்கா சொல்றாரு. 90 நாள் அவர் கூட இருந்ததால தான் நீங்க இருந்தீங்கன்ற மாரி சொல்லிட்டு, 90 நாள்ல நீங்க வெளில வந்துட்டீங்கன்ற மாரி சொல்றாரு. இதுக்கு அவங்க சிரிச்சுட்டே பதில் சொல்றாங்க. அடுத்தது ஆதிரை பார்த்தீங்கன்னா, "நீங்க வெளில வந்ததுக்கு மக்கள் தான் காரணம்னு சொன்னீங்க இல்லையான்னா?" "ஆமா, மக்கள் தான் காரணம்னு சொன்னேன்றாங்க." அதுக்கப்புறம் வந்து அவங்களே சொல்றாங்க, "நான் நல்லா தான் விளையாடினேன். மக்கள் தான் வந்து சரியா சூஸ் பண்ண தெரியலன்ற மாரி சொல்லிட்டு, நான் ஏத்துக்கிறேன். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லிட்டு, அவங்க சொன்னதுக்கு மறுபடியும் ஒரு கவுண்டர் மாரி சொல்லியிருக்காங்க அவங்களே. அடுத்து துஷார கூடும்போது, அரோராவ பத்தி கேட்குறாங்க நெறைய விஷயங்கள். என்ன கூப்பிட்டு ஏங்க அரோரா கேட்குற மாரி அவர் ஃபீல் பண்றாரு. ஏன்பா உன்ன கூப்பிட்டா உன் கூட இருந்தவங்க யாரு? நீ யாருன்னு தான் கேட்க முடியும். உன்ன கூப்பிட்டு ஜெனரல் நாலேட்ஜ் கொஸ்டினா கேட்க முடியும்? சொல்லுங்க. அடுத்து வந்து கனித்திரு. கனித்திரு குடுத்துட்டு நீங்க வந்து பாசத்த வந்து காமிச்சீங்க. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் அன்பு கேங் ஒண்ணு உருவாக்க காரணமா இருந்தீங்க. இந்த மாரி கேட்குறாரு. அடுத்து அப்சராவ கூப்பிட்டு, நீங்க 2 வாரம் தான் உள்ள இருந்தீங்க. உங்கள என்ன கேட்கறதுன்னே தெரியலன்ற மாரி அப்புறம் ஏன் கூப்பிட்டீங்க? ஸோ இவரு வந்து காமெடின்ற பேர்ல கூப்பிட்டு வச்சு இவங்கள எல்லாம் அந்த அன்பு கேங்குக்குள்ளேயே வந்து கலாய்க்க ஆரம்பிச்சுட்டாரு. இன்னொன்னுனா இன்டர்வியூ இருக்காங்களே கேள்வி கேட்டவங்க. ஸோ அவங்க எல்லாம் கலாய்ச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்னென்ன கேள்வி கேட்குறாங்க. பின்ன அவங்க ஏங்க காசு குடுத்து ஒருத்தர கூப்பிடுறாங்கன்னும்போது, கன்டென்ட்டுக்காகவும் ப்ளஸ் வந்து அவங்க என்ன அங்க உள்ள பண்ணாங்க. இத பத்தி தான் கேட்பாங்க. இத விட்டு வேற என்னங்க கொஸ்டின் கேட்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க நீங்க? ஸோ மக்களும் அத கேட்டா தானே பார்ப்பாங்க. நீங்க சம்மந்தம் இல்லாம கேட்டா எப்படிங்க பார்ப்பாங்க? இவரு விக்ரம் வந்து ஒரு உத்தமர் மாரி அவரோட சேனல்ல போட்டு, அவரு வந்து வந்து நல்ல டேலண்டட் பெர்சன் தாங்க சொல்லணும். அவர் வந்து என்னன்னா, இந்த மாரி விஷயங்கள போடும்போது, அவருக்கு வந்து இது வந்து ப்ளஸ் தானே. அவர் சேனல் வந்து நெறைய பேர் பார்ப்பாங்க. மத்தவங்க எப்படி போனா அவருக்கு என்னன்னு தான் பார்க்குறாருன்னு நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இத பத்தின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி.